ஹலோ ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்திருக்க கேம் பேர் வந்து பஸ் 2 பவர். இந்த கேம் வந்து நானும் யூடியூப்பில் தான் ரீசெண்டாக பார்த்தேன். இதை வந்து ஆல்ரெடி விளையாடியிருக்கேன். விளையாட்டு லாஸ்ட்டு ஃபார்ம் வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். வாங்க உள்ளே போகலாம். வாங்க ப்ளே கொடுத்துக்கலாம். எதில் போகலாம்? ரேங்க் பேட்டிலில் போகலாம். இதில் போகிறேன். சரி, நான் பட்டுன்னு போகிறேன், நீங்கள் சட்டுன்னு பாருங்கள். வாங்க உள்ளே போவோம். வாங்க ஐஸ் போகலாம். நான் வந்து காசு கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டேன். இங்கே வந்து ஒருத்தன் உட்காடுறானா நிற்கிறானே தெரில, அந்த மாதிரி உட்காந்துறான். இந்தாங்க இந்த லாஸ்ட்டு ஃபார்ம். நான் வந்து கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஃபார்மெல்லாம் ஓப்பன் பண்ணால் ஒரு ஃபார்ம் கூட ஏற்றாமல் அசால்ட்டாக நஷ்ட்டு போதுங்க. அவ்வளோதாங்க முடிச்சிட்டோம். இது ஒரு ஃபார்ம் ஏற்றுதா? நாட் அண்டர்ஸ்டாண்ட் மீ. ஏன் யூ கண்ட்ரி ஃபெல்லோ. ஏண்டா யாரா நீ? மென்டல் கண்ட்ரி ஃபெல்லோ. போ போ போ. அவ்வளோதாங்க, பாதி எழுத்து. ஐயோ, நான் வர பேசினா போயிடுதே. ஸோ இவனை விட மாட்டேன். ஐயோ, எழுத்து பாதி காலி. அவ்வளோதான், முடி. ஐயோ, என்னங்க இது? முதல்ல விளையாடும் போது ஈஸியாக இருந்துச்சு, இப்போ கஷ்டமாகுது. பரவாயில்ல காய்ஸ், நம்ம வேறு மேட்ச் போட்டு பார்க்கலாம். இது போட்டு பார்ப்போமா? 3 பேர் இருக்காங்க. இல்லை, நாம அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு வந்துட்டாங்க பாருங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் உயிரான நண்பர்கள். சரி, உள்ளே போகலாம். சரி, நான் பவரை அன்லாக் பண்ணிடுறேன். இருங்க, என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் பவரை அன்லாக் பண்ணி விட்றேன். நான் தான் அந்த புது பவர். போடா. ஐயோ, நாங்கள் எப்படி எடுக்கிறோம்? சரி வாங்க, இவனை பார்த்துக்கலாம். என்னடா இது இவ்வளோ ஈஸியாக இருந்த கேம் இவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. விட மாட்டேன்டா, அவ்வளோதான். பின்னாடியே வந்துட்டான் பாருங்க. எப்படி பின்னாடி வந்தாக்குறான். ஓடு, சூப்பர். எனக்கு தான் வேணும். ஐயோ, பவர்ஸே நான் மறந்து போயிட்டேன். ஏன்னா நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த கேம் விளாட்றேன். அதனால் பவர்ஸ் என்ன இருக்கும்ன்ட்டு மறந்து போயிட்டேன். வா, ஒரு வழியாக முடிச்சிட்டாங்க. ஐயோ, இப்போ தான் முடித்தேன்னு பார்த்தா ஒன்றொருத்தன் வந்து காலை இறங்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸு 2 பேரும் ஈஸியாக காலியாகிட்டானுங்க. நான் தான் ஐயோ ஃபார்ம் ஏற்றிட்டாங்க. ஏற்றினா போடா ஓடு. ப்ளூ ஃபார்முக்கு போயிட்டான். ஆனால் நான் ஒயிட் ஃபார்ம், அதாவது லாஸ்ட்டு ஃபார்ம். போடா. ஒயிட் ஃபார்ம்லாம் இங்கே வேஸ்ட் ஆகிடுச்சு தெரியுமா? எதுக்கு அடிக்கிறான் இந்த பையன்? இருடா போடா. இருடா பவர் ஏற்றுட்டேன் பார்த்தியா? வா. இது நல்லா இருக்குங்க காய்ஸ். ஒரு நிமிஷம் நான் காட்டுறேன். வாடா, அட்டா. ஐ அடே, டெலிபோர்ட்டேஷன். வா. முஞ்சாடி. வாங்கிக்கோடா. வாங்கிக்கோடா. அவ்வளோதான் காய்ஸ், முடிஞ்சிச்சு காய்ஸ். நம்ம ஒரு இல்லையா ஜெயிச்சிட்டோம்.
இது நான் இப்படி தான் இதை முடிக்க போகிறேன்னே தெரில இந்த ஸ்டேஜை. அவ்வளோதான் காய்ஸ், உள்ளே வந்துட்டோம். ஆனால் கண்டிப்பாக தோற்றுருவேன் இந்த ஸ்டேஜில். இருங்கள் மேடம். யார் மேடம் நீங்கள்? மேடமா இல்லை பிரதரா சிஸ்டரா யாருன்னே தெரில. மொட்டை சந்திரேந்திரன் நீ தான்டா மொட்டை சந்திரேந்திரன். நான் புதுசாக வச்ச பேர். ஆனால் இவனோட ரியல் பேர் வந்து கூகுளாம். என்னத்தடா பேர் வச்சு மாறீங்க? கூகுளின்ட்டு லூஸாக இருப்பானுங்க போல். ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி கூகுளின்னு வச்சுட்டான் போல். நம்ம கூகுளி சொல்லலாம். டேய் கூகுளி வாங்கிக்கூடா, மொட்டை கூகுளி. டேய் மொட்டை அப்புறம் நீங்கள் கையிலே கட்ட. போ போடா. ஐயோ எவ்வளோ அடி தாங்குறான் பாறேன். வாங்கிக்கோ. ஐயோ ஏய் இருடா ஒன்றுமே தெரியலடா நீ அடிக்கிறது. அவ்வளோதான் முடிச்சு விட்டீங்க போங்க. இப்போ தான் வந்தேன், ஒரு செகண்ட் கூட தாங்கலை, அதுக்குள்ளே போயிட்டேன். சரி விடுங்க காய்ஸ். இப்போ வந்து இந்த ஸ்டோரி மூலம் நான் எப்படி முடிப்பேனே தெரியல. இவங்களாம் நான் நல்லாக்கே பண்ணலை. அதனால் இவங்க லெவல் 1 லெவல் 12 தாங்கிறாங்க பாருங்களேன். போகிறேன்னா அடிக்கிறேன், இப்படி நவுந்துடுறான். சரி அடிக்கலான்னு போனேன். அப்புறம் ஒருத்தன் 1 அடி 2 அடி தான் அடிக்கிறான், செத்து போயிடுறேன் பாருங்களேன். அவ்வளோதான். ஒருத்தன் அடிச்சிட்டான், ஒரு 3 அடிச்சிட்டான், அவ்வளோதான் செத்து போயிட்டாங்க. தான் இந்த கேமில் பிடிக்காத ஒன்று. நான் 13வது லெவல் இப்போ தான் வந்திருக்கேன். இவங்களெல்லாம் லெவல் ஏற்றி நான் இப்போ அடுத்த லெவல் ஸ்டேஜுக்கெல்லாம் போகிறது. இதெல்லாம் நான் வந்து 8 எபிசோடை முடிச்சிட்டேன். திரும்ப விளையாடி பார்ப்போமா அந்த எபிசோடை? இவங்க தாங்க மெயின் எபிசோடு. இங்கே ஒருத்தன் இருப்பான், இங்கே காட்டுறேன். அவன் வந்து என்ன பேருன்னே தெரில. அவன் பேர் இருடா, ஏன்டா அப்படிங்கிற? பாவம் என் கையில் தான் சாவ போகிறான். சாவு நான் அவன் கையால் சாவானா அவன் என் கையால் சாவானா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அசால்ட்டாக சாப்பிட்டோம். வேஸ்ட்டுங்க எல்லாம். மத்தியானமாக ஃபார்ம் ஏற்றுவான். அப்போ கூட இப்போ தான் சின்ன பானை போட்டு ஃபார்ம் ஏற்றுட்டு இரண்டா பொருடா. வாழ்க்கையில் பொறுத்து தாண்டா ஆகணும். அப்படிதாண்டா என்ன ஜெயிக்க முடியும்? போடு. அவ்வளோதாங்க காய்ஸ், முடிஞ்சிச்சோய். அவள் சோழி முடிந்தது. நீ வாங்க, வேறு ஏதாவது சும்மா தானே இருக்கும், வேறு ஏதாவது விளையாடி போகணும். எபிசோட் 6 விளையாடலாமா? வேறு ஒத்தாலாம் இறங்க போகிறேன். என் பேர் வந்து ரீலைன்னு நினைக்கிறேன். ரீலைன் ஐயா வந்துட்டேன்டா ஃபார்முக்கு. போடு. இவன் அப்படியே பெரிய இவர் பிஸ்டா இவர் வந்துட்டான். இருடா, பேசக்கூட விட மாட்டான். என் கூட பேச விட மாட்டான். இருடா, சரி போடா. அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சிச்சா? ஈஸியாக முடிச்சிட்டோங்க. நம்ம கஷ்டம் கூட படலை, அசால்ட்டாக முடித்தோம். அவனும் பாருங்க அப்படியே தடுத்து அப்படியே சமாளித்து அப்படியே ஒரு பெரிய டான் அப்படின்னு காட்டுறாரு. நம்ம என்ன பண்ணோம், ஒரே ஒரு இதுதான் விட்டோம். ஒரே 3 பந்து டஃப்னு விட்டோம். அவன் பட்டுச்சு செத்துனான். சரி இவனாலாம் இல்லாமா, இவனெல்லாம் ஒரு கையில் வச்சாலே செத்துருவான். அந்த நான் வீக்கஸ்ட்டு மெம்பர். நாங்கள் விளையாடி போடலாம். அவ்வளோதான்டா வந்துடலாம். நான் ஒரு கை தான். அதுவே நான் முதல்ல விளையாடும் போது இவனை சுத்தமாக ஜெயிக்க கூட முடியல என்னால். அவனா பார்த்துக்கோங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தான். இப்போ நானா சுத்தமாக ஈஸியாக இருக்குது அவன் அடிக்கிறதுலாம். அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பெல் அக்கௌண்ட் ஆனில் போட்டுக்கோங்க. பாய், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.